கொண்டிருக்கிறோம். அப்படி மேஷம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேசத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளேயே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். 60 ஆண்டுகள் கொண்டு தமிழ் ஆண்டுகளில் தற்போது நடைபெற்று வரும் சோபகிருது ஆண்டு வரும் ஏப்ரல் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி குரோதி எனப்படும் புதிய ஆண்டு பிறக்கிறது. குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் நாளில் குரோதி ஆண்டு பிறப்பதால் இந்த ஆண்டு தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அதிகம் நடக்கும் என சொல்லப்படுகிறது. நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் குழந்தை பேறு அமையும் என்றும், நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இந்த ஆண்டு நோய் தீர்வதாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. குரு சூரியன் பலமாக இருப்பதால் இந்த 2 கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்று ஜோதி